வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே 467 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுது. நேற்று காப்பர் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோன்னா 465 60 மற்றும் 462 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றது தான் நேற்று நம்ம எதிர்பார்த்தது. நேற்று என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நேராக போய் 470 அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பல முறை போன வாரம் அதுக்கு முந்தின நாளில் இந்த அட்டெம்ப்ட் எடுத்துருக்கு. நம்ம சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா மேலே போக முடியாத காரணத்தினால மறுபடியும் கீழே வந்து 465 50 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு 466 50ன்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட்டு முழுசாக நம்ம பார்த்தோன்னா ஓரளவு மேலே போக முயற்சி பலனடிக்காத காரணத்தினால கீழே வந்து கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஓரளவு ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. புதிய ஹை க்ரியேட் ஆகலை, ஹையும் ஈக்குவலாக இருந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா லோ க்ரியேட் ஆகிருக்கு புதுசாக. முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப க்ளோசிங் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட க்ளோசிங் கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங்கை விடையும் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற பையிங்க்கு அகெயின்ஸ்டாக வந்த விஷயம் இதுதான். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 467 50 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி 467 50 ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நேற்று எங்கே ஓப்பன் ஆயிடுச்சோ அதுக்கு முன்னாடி நாள் எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அதுக்கு பக்கமாகவே ஓப்பன் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம் ஓப்பனிங்கில். இந்த ருப்பி டாலர் ஃபேக்டரை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்கலை. இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுற காரணத்தினால அந்த அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் சீக்கிரம் போஸ்ட் பண்ணால் அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 467 50 பக்கமாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றதையே நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். நேற்று என்ன எதிர்பார்த்தோமோ அதே விஷயந்தான் இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. 465 60 462 போன்ற சப்போர்ட் ஜோனை மேஜர் சப்போர்ட்டை வச்சு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம இன்றைக்கும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்போ இயர் எண்டில் இருக்கிறனால ஓரளவு நமக்கு வால்யூம் கொஞ்சம் ட்ரேடிங் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் இந்த நியூ இயரை கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுவாங்க, நம்மளும் சிறப்பாக தான் கொண்டாடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொசிஷன் எல்லாத்தையும் ஓப்பன் பொசிஷன் வச்சுருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 2014 ஒரு புதிய ட்ரேடிங்காக எல்லோரும் தயாராகிட்ருப்பாங்க. அந்த காரணத்தினால ஓரளவு வாலட்டிலிட்டி லோவாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓவராக எக்ஸ்போஷர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்கள். நாளை கழித்து 2 நாளும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேஷன் இருக்கனால எங்களால் வீடியோ ப்ரெசன்டேஷன் போஸ்ட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக 465 50 462 அப்படின்ற ஜோனில் சப்போர்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 2014 நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.